வாக்குத்தத்தம் உன்னுடையது. அற்புதங்களின் அடித்தளமே ஒரு மனம்தான். ஆதி திருச்சபையில் சீஷர்கள் கூடி வந்து ஒரு இடத்தில் ஒருமனப்பட்டு ஜெபித்தபோது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார். அவர்கள் மூலமாக சபை உருவாயிற்று. பூமியிலே நீங்கள் ஒருமனப்பட்டு எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூமியிலே நீங்கள் ஒருமனப்பட்டு எவைகளை கட்ட அவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும் என்று வாக்குத்தத்தம் உனக்கு இருக்கிறது. எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறார்களோ அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன். ஆகவே சபையாகட்டும் குடும்பமாகட்டும் ஒருமனப்பட்டு என் பாதத்தில் அமர்ந்திருக்க முற்படுங்கள். நான் அற்புதம் செய்வேன். பவுல் சொல்லுகிறது போல, நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாய் இருந்து இசைத்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்ற வார்த்தையின்படியே என்னுடைய விருப்பமான ஒரு மனதை பின்பற்றுங்கள். உன் வாழ்வில் சமாதான குறைவு, சபையில் சமாதான குறைவு ஏன் வந்தது என்று ஆராய்ந்து பார். அங்கே ஒரு மனம் இல்லை, விட்டு கொடுக்கும் தன்மை இல்லை, ஒரே சிந்தை இல்லை, இசைந்த ஆத்துமாவாக இல்லை. நான் சொல்வதுதான் நான் செய்வதுதான் என்று சுயத்தை பற்றி கொண்டிருந்தால் நீ சமாதானத்தை காண முடியாது. நான் உங்கள் குடும்பத்தின் தலைவராக இருக்க வேண்டும். நான் உங்களை நடத்த ஒப்புக்கொடு. இன்றைக்கே உன் சுயத்தை என்னுடைய சிலுவை மரத்தில் அறைய ஒப்புக்கொடு. இந்த நாள் முதல் உன் வாழ்வில் எல்லாம் நன்மையாய் நடக்கும். சமாதான குறைவு மாறும். உன் வாழ்வும் இனிமையாகும். எனக்கு உன்னை ஒப்புக்கொடுப்பாயா? ஆதார வசனம், நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புமுள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். பிலிப்பியர் 2:2.